ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம புதுசாக வாங்கின மைக் வந்துச்சு. இது என்னடா ஆச்சுன்னா, இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் வந்து முன்னாடி வந்து டூ வீலரில் மாட்டி ஒயரு நசுங்கிடுச்சு. அது காட்டுறேன் பாருங்கள். எங்கே அது எங்கே 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 இந்த பாருங்கள் தெரியுதுங்களா? ஒயர் வந்து சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஜினில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு கழுத்தில் மாட்டிக்கிட்டே மறந்துட்டேன். ஓகேங்களா, நம்மளோட டோரை வந்துட்டார். 29ஆம் வர வேண்டியது இன்றைக்கி தான் வந்தார். ஆர்டர் போட்டு வர வச்சாச்சு. 318 ரூபான்னாரு. அப்புறம் 312 ரூபா காட்டுச்சு. பே பண்ணிட்டேன். ஓகேங்களா, சம்பாதிக்கிறதுலாம் இப்படியே போகுது, வேலையே இல்லை. ரேப்பிடோ ஓடுறது, பெட்ரோல் போடுறது, சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, இப்படியே போகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரில. டியூ கட்டில் ஒன்று டோராவை பிரிப்போம். இது எங்கேயும் மாட்டோம். ஓடுதா? ஓடுது, ஓடலை, ஒன்றுமே தெரிய மாட்டேது. உள்ளே போய் பார்க்குறேன். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டேங்க இன்றைக்கி. அப்படியே செம்ம டஸ்ட்டு. மூஞ்சி, கண், மூக்கு எல்லாம் அந்த கண்ணாடி போட்டே அவ்வளோ மண் உள்ளே போகுது. முதல்ல ஹெல்மெட்டை எடுத்துன்னு போய் போட்டு தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஓட்டக்கூடாதுங்க முடிவு பண்ணிட்டேங்க. ஹெல்மெட் போட்டால் மண் உள்ளே போக மாட்டேங்குங்க. என்ன, இந்த ஹெல்மெட் போட்டோன்னா இந்த நம்ம ஃபோன் பேசுகிறது எல்லாம் க்ளீனாக கேட்குது. ஆனால் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினா மொத்தம் மண், காற்று தான் சவுண்டு கேட்குது, பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டினா நம்மளுக்கு சேஃப்டி. ஓகேங்களா, ஹெல்மெட் போட்டு ஓட்டினா நம்மளுக்கு சேஃப்டி. இதில் அட்ரஸை தவிர ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. QR கோடு இருக்குது, என் வீட்டு அட்ரஸு, பேர். ஓகேங்களா, பின் நம்பர் வந்து, அதாவது பின்கோடை வந்து தப்பாக சொல்லிட்டேன். 4 சொல்கிறதுக்கு பதிலாக 9 போட்டுக்கிறேன் ஆப்பில். அலுமேல் ரங்காபுரம் சத்தோச்சேரியை சுற்றி வந்துங்கிறாரு ஒரு 3 நாளாக. கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகுது அந்த பொருள் வந்து. என்றைக்கு வந்திருக்குன்னா, ஹெச்பி டேட்டு 23ஆம் வந்திருக்கு. ஓகேங்களா, 23ஆம் வேலூர் வந்துட்டார். 29 தான் நம்ம கை கிடைக்கும். ஆனால் 23ஆம் சுற்றினுங்கிறாருன்னு இப்போ பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ் சத்தோச்சேரியில் தான் இருக்குது. ஓகேங்களா, சத்தோச்சேரியிலேருந்து இங்கே வரத்துக்கு 28 இன்றைக்கி டேட்டு. ஓகேங்களா, 23, 24, 25, 26, 27 6 நாளாக சுற்றினுங்கிறாரு. ஏன்னா இது பிரிக்கும்போது வீடியோ எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா உள்ளே வந்து ஃபால்ட் இருந்தால் வீடியோவில் எடுத்துகிட்டு தான் காமிக்கிறது. ஓகேங்களா, எப்போவுமே ஒரு பொருள் வாங்கினா அந்த வீடியோ எடுத்து போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். என்னென்ன டவுட்டு, இப்போது நம்ம ரேப்பிடோ ஓட்டுறது வந்து டீ போர்டாக கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலு. என்ன பேர்? K8. ஓகேங்களா, K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஓகேங்களா, அடிக்கடி வேறு ஒரு மாலிஷ் ஜலதோஷம் பிடிச்சிட்ருக்கு. கீழே வந்து ஒய்ஃபை, அப்புறம் வந்து அதான் வீடியோ, அப்புறம் மைக்கு, அப்புறம் திரும்பி ஆண்டனா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து அதே தான் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சைடில் வந்து ஒன்லி ஐஃபோன் ஃபார் டைப் சி. ஓகேங்களா, நம்ம ஃபோனுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டைப் சி கிடையாது, பி டைப். அன்றைக்கே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சிப்பும் ஆனன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு டோரா சிப்பு காமிச்சேனா இல்லையா உங்களுக்கு? ஓகேங்களா, இந்த சிப்பு இருந்தால் தான் அது ஒர்க் ஆகுமான்னு தெரில. இது ஒரிஜினலாக இருந்தால் அதில் ஒர்க் ஆகும், இது டூப்ளிகேட்டாக இருந்தால் அதில் ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்குன்னு ஒரு சிப்பு தனியாக இப்போ மறுபடியும் வாங்கணுமா, இல்லை இதே சிப்பு ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஓகேங்களா, இதை வந்து சூப்பராக பேக் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேலே கவர்லாம் வேறு லெவல் பேக் பண்ணிக்கிறாங்க. அட்டை பாக்ஸே வேறு லெவல் தான். ஓகேங்களா, நசுங்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இதை பிரிப்போமா? கத்தி இல்லை, கத்தி எடுத்துன்னு வந்துடலாம். சரி, இருக்கவே இருக்குது பல்லு அப்படின்ற மாதிரி தான். இப்போது என்னென்னா, நம்ம டூ வீலரை வந்து என் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாரு. இதை டீ போர்டாக மாற்ற முடியுமா ஆர்டிஓ கேட்பார். இப்போ கர்நாடகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து ஓன் போர்டை வந்து எல்லோ போர்டாக மாற்றி, அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட எல்லோ போர்டாக மாற்றி ஓட்டலாம்னு சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு இன்னும் எனக்கு தெரில. ஓகேங்களா, ஆனால் அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போது எப்படி சொல்கிறது, ஸ்விக்கி இது ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு 2 ஹெல்மெட் கம்பல்சரி போகணும். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடாது. 40, 50 மேலே வண்டி ஓட்டக்கூடாது. இது ஒரு ரூல்ஸை போடணும். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கணும். 1 வருஷத்துக்கு முடியாது கண்டிப்பாக, ஒரு 5 வருஷம், இல்லை 2 வருஷம், 3 வருஷம். ஓகேங்களா, வண்டி அடிப்படாத பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி
கஸ்டமர்கிட்ட ரூடாக நடந்துக்கூடாது, கஸ்டமர்கிட்ட எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வச்சு 2 இன்சூரன்ஸு வர கஸ்டமருக்கு, வண்டிக்கு, எனக்கு மொத்தமாக 3 இன்சூரன்ஸு. 2 ஒன்று வந்து டிரைவருக்கு இன்சூரன்ஸு, வண்டி இன்சூரன்ஸு, அப்புறம் கஸ்டமருக்கு இன்சூரன்ஸு, இப்படி போட்டு அதே மாதிரி எல்லோ போர்டு கொடுத்து அதே மாதிரி ஆர்டிஓ கிட்ட நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி பர்மிஷனோடு ஓட்டுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி இதை வந்து எல்லோ போர்டாக கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, விருப்பப்பட்டு, ஓகேங்களா, இப்போ அவங்க ஒருத்தவங்களுக்கு விருப்பப்படும். இப்போ நான் வந்து விருப்பப்படுறேன்னா, எனக்கு வந்து 2 வீலரில் போகணும்னு ஆசை, ட்ரெயினில் போகணும் ஆசை, ஃப்ளைட்டில் போகணும் ஆசை, ஓகேங்களா, ஆட்டோவில், அதே மாதிரி பஸ்ஸில் போகணும், கப்பலில் போகணும், ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து டிரான்ஸ்போர்ட் விட்றப்போ எல்லாத்துலேயும் போகணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கம்மி பட்ஜெட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ இல்லாதவங்க வந்து கம்மியாக போகிறதுக்கு தான் யோசிப்பாங்க, இருக்கப்பட்டவங்க தான் அதிகமாக போகிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்களே ஒரு சில டைமு, அதாவது ஒருத்தன் ஆடி காரே வச்சுருந்தாலும் அன்றைக்கி வந்து அவன் நடு ரோட்டில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, 2 வீலராக இருந்தாலும், காராக இருந்தாலும், ஆட்டோவாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், ட்ரெயினாக இருந்தாலும், ஃப்ளைட்டாக இருந்தாலும், கப்பலாக இருந்தாலும் புக் பண்ணி போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ஆடி காரு, இல்லை ஜாக்வார் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தாலும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து சூழ்நிலை மாறலாம். ஓகேங்களா? எல்லாருமே ஒரே சமமாக நினச்சி இந்த கவர்மெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஓட்டுற ரேபிடோவில் வந்து 3 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கே போகிறாங்க. அதில் க்ளீனாக போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரிப்புக்கும் 3 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுதுங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு தானே. இதை வந்து ஓட்டக்கூடாதுன்றது இல்லீகல்ன்றாங்க. ஓகேங்களா? ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். இதை வந்து ஓட்டக்கூடாதுன்றது இல்லீகல்ன்றாங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கே 3 ரூபா போகுதுன்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி தானே பண்ணுறாங்க. இதை கவர்மெண்ட் வந்து அப்போ அக்செப்ட் பண்ணணும். எப்படின்னா, ஒரு இதுக்கு வந்து விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணி டீ போர்டாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கே வேலை இல்லை, படிக்காதவங்களுக்கு அதோட வேலை இல்லை. ஓகேங்களா? என்கிட்ட இப்போ EV லைசன்ஸ் வச்சுக்கின்னு நான் எங்கேயுமே போகாமல் உட்காந்துருக்கேன் வேலைக்கு. ஓகேங்களா? டியூட்டிக்கு போகல. நான் ஏன் ரேப்பிடோ பார்ட் டைமாக ஓடுறேன்? ஏதோ நம்ம வருமானம் இல்லாதவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம், நம்ம பெட்ரோல் போட, டீ சாப்பிட, டிஃபன் சாப்பிட, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இப்படியே போயிடுது. ஓகேங்களா? இதுவே நம்ம பயந்து ஆட்டோக்காருக்கு பயந்து ஓட்டணும், யாருன்னா வந்து பிடிச்சிருவாங்கன்னு பயந்து ஓட்டணும். வேலூர்லேயும் ஏகப்பட்டது ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கே பயந்து ஓட்டுறதா இருக்குது. ஆனால் நம்ம ப்ராப்பராக வந்து இதுக்கு வந்து டீ போர்டு கொடுத்துட்டாங்க. ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் போவாங்க, பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போகிறவங்க ட்ரெயினில் போவாங்க. ஓகேங்களா? ஃப்ளைட்டில் போகிறவங்க ஃப்ளைட்டில் போவாங்க, கப்பலில் போகிறவங்க கப்பலில் போவாங்க. அவங்களோட விஷயம். 2 வீலரில் போகிறவங்க 2 வீலரில் போவாங்க. இந்த மாதிரி பைக் டாக்ஸி வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, கம்பல்சரி 2 ஹெல்மெட்டு, ஓட்டுற டிரைவருக்கு இன்சூரன்ஸு, வண்டிக்கு இன்சூரன்ஸு, புகை சர்டிஃபிகேட்டு, ஆர்சி லைசன்ஸு, ஓகேங்களா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வர கஸ்டமருக்கு ஹெல்மெட்டு ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸு, இப்படி இருந்தால் ஏன் அதே மாதிரி எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணால் ஏன் ஆக்சிடெண்ட் நடக்க போகுது? இது வந்து டீ போர்டாக மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை ஆச்சு. அதே மாதிரி பஸ்ஸில் போக முடியாதவங்க 2 வீலரில் போயிடுவாங்க, ஆட்டோவில் போக முடியாதவங்க 2 வீலரில் போவாங்க. ஓகேங்களா? காரில் போக முடியாதவங்க 2 வீலரில் போகலாம். ஓகேங்களா? நிறைய வந்து மாறலாம். அவங்களுக்கு எது புரியுதோ அவங்க. இப்போது ஒரு ரேப்பிடோவில் வந்து ஆட்டோவும் இருக்குது, காரும் இருக்குது. ஓகேங்களா? 2 வீலரும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3த்தையுமே ஒரே நேரத்தில் புக் பண்ணலாம். ஓகேங்களா? கேன்சல் பண்ணிட்டு மாறி புக் பண்ணலாம். என்ன ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டு? ஆட்டோவில் 2 வீலரில் போனால் 20 ரூபா வருது, ஆட்டோவில் போனால் 100 ரூபா வரும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி காசு மாறும். காரில் போனால் 500 ரூபா வரும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி காசு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வேணால் பஸ்ஸில் போய்க்கலாம், அதோட சீப்பாக வேணால் பஸ்ஸில் போய்க்கலாம். 2 வீலரோட சீப்புனா பஸ்ஸு தான். ஓகேங்களா? அதோட சீப்பு கிடையாது. ஓகேங்களா? அதோட சீப்பு தான் 2 வீலரு. ஓகேங்களா? நம்மளால் எல்லா தெருவுலேயும் 2 வீலரில் எடுத்துகிட்டு போக முடியும், ஆனால் ஆட்டோவில் அப்படி போக முடியாது. ஆட்டோ வந்து குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே தான் போக முடியும். அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஈஸியாக போய் பிக்கப் பண்ணி வெளியில் வந்துடலாம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். ஆட்டோக்காரங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. ஓகேங்களா? இது வந்து வர அளவுக்கு நல்லா இருக்கணும். ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது மைக்கு. வேறு லெவலில் இருக்குது. அப்பா, எனக்கு பார்க்கும்போது அப்பா அடி சூப்பராக இருக்குங்க மைக்கு. தெரிதுங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. இதில் மேலே ஒரு என்னது இது ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பட்டன் மாதிரி. ஓகேங்களா? இதை வந்து கிளிப்பு. ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம இப்போ வந்து இங்கே மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்படி மாட்டிக்கணும் இதை வந்து பேசலாம். இப்போ ஹெல்மெட்டுக்குள்ளே கூட நம்ம இதை வச்சுக்கிட்டே பேசலாம். இதில் வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் பொழுது. ஓகேங்களா? இதை சார்ஜ் போட்டால் தான் டைப் சியில், அதை சொன்னீங்களே டைப் சி சார்ஜரில் டைப் சி போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இது ஒரு சிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் டோரா சிப்பு. ஓகேங்களா, இதுக்கு வந்து இவர் வந்து அக்செப்ட் ஆவார். இதில் டேரெக்டாக போட்டுக்கலாம் பொழுது. வா, இதிலே பிட் ஆகிடுச்சிங்க. இது டைப் சி டு டைப் சி பிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் நார்மலில் இருந்தால் பிட் ஆகிருக்காது. இது டைப் சி டு டைப் சி. அதே மாதிரி ஐஃபோனு செட் ஆகும். ஐஃபோன் வந்து இப்போ 15+லேருந்து டைப் சி மாற்றிட்டாங்க இல்லைங்களா, ஐஃபோனுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். இது வந்து இதில் எதுவும் பட்டன் கொடுக்கல. ஆனால் இதில் மட்டும் ஒரு பின்னாடி வந்து ரிவர்ஸாக ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுங்களா, ரிவர்ஸில் ஒரு பட்டன். இதை அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3. வா, க்ரீன் கலர் லைட் இருக்குங்களா? மைக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சிப்பை வந்து அதில் சொருக முடியாது. ஏன்னா இப்போ பி டைப் வேணும்ல, அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த கனெக்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த கனெக்டர் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணோன்னா டைப் சி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டா ஒர்க் ஆகுமான்னு தெரில, பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி மைக் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அது இந்த மைக்கில் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த மைக்கை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மைக்கை வந்து சிப்பு கனெக்ட் பண்ண போகிறோம். எந்தளவுக்கு இது ஒர்க் ஆகும்னு தெரியல. மைக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். மைக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது தனியாக எடுத்து இப்படி ஓரமாக போட்டு விடுவோம். ஓகேங்களா, டோராவை கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, இது டைப் சி. ஓகேங்களா, இது வந்து பி டைப்பு. பி டைப்னா டைப் சி கிடையாது, நார்மல். ஓகேங்களா, சிப்பு தெரிஞ்சவங்க, இது வந்து நார்மல். இதை வந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதை கொடுத்தா தான் இதில் ஒர்க் ஆகுமான்னு தெரில. போட்டுட்டேன். மேலே சிம்பிள் வருதான்னு தெரில. இந்த பக்கமாக ஒர்க்கே ஆகலையே மைக். ஓ, ப்ளூடூத் மைக் மாதிரி காட்டுதுங்க. ப்ளூடூத் ஆல்ரெடி ஆப்பில் தானே இருக்குது. ஆனால் ஒய்ஃபை காட்டுது. ஒய்ஃபை வந்து வீட்டில் நெட்டு கனெக்ஷன் இருக்கிறதுனால காட்டுது. இந்த சிப்பை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் பேரிங் ஆகுமோ, கனெக்டட்னு வரும். எந்த சிம்பிளுமே வர மாட்டேங்குங்க. இல்லை, கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு அக்செப்ட் போகணுங்க. ஆனால் இப்போ இதில் ரெட்டு க்ரீன் எரியுது. ஓகேங்களா, டோரா சிப்பு மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேறது. உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரில. ஏன் ஒர்க் ஆகலையா? இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஒருவேளை டைப் சி டு டைப் சி மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? சிப்பு ஒர்க் ஆகலையா? சிப்பு டு சிப்பு ஆல்ரெடி சிப்பு டு சிப்பு பேசுறதுனால ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இல்லை, மைக்கு மாற்றிட்டேன். இல்லை, இதை மாட்டிட்டேனா? இல்லை, இப்படி சிப்பை திருப்பி மாட்டி விடுவோம். ஓகே, இப்போ மாட்டி. ஓகே, சிப்பை மாட்டிட்டேன். டே மைக்கை கனெக்ட் ஆகுடாடி. ஆஃப் ஆயிடுச்சுங்க. திரும்பி ஆன் பண்ணிட்டேன். பேரிங்கே ஆக மாட்டேங்குது. எப்படி யூஸ் பண்ணுறது? முன்ன போய் நான் சேர்த்தா தான்டா தெரியும் இடம் அப்படின்ற மாதிரி. கனெக்ட் ஆகிடுச்சின்னு தான் காட்டுது. ஹலோ 1 2 3 மைக் டெக்ஸ்டிங். கேட்குதா இல்லையான்னு கூட தெரில. இது என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, ரைட்டு, ரெக்கார்ட் ஆகுனா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எந்தளவுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்றது தெரில. கனெக்டட்னு தான் காட்டுது இதில். ஓகேங்களா, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை இப்போ பார்த்துடலாம். போட்டாச்சு. குட்டி அப்படி 3 துண்டு லைட் இருக்குங்க. ஆனால் தெரியல கண்ணுக்கு. ஓகேங்களா, அது ஃபுல்லான க்ரீன் கலரில் எரியும் போடுது. ஜுரம் அடிக்கிறேன் ஃபோனுக்கு, அதனால் ஹீட் ஆகிட்டு போது, பயங்கரமாக கொதிக்குது. வீடியோலாம் எங்கேயோ போகுது. இதை என்ன பண்ணுவோம், இந்த டோரா சிப்பை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மைக் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஒரு தடவை ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணுவோம். இன்னும் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை ஹெல்மெட்டில் மாட்டிட்டு வெளியில் போய் பேசுவோம். லைட்டாக கேட்குதான் பார்ப்போம்.
ஹெல்மெட்டில் மாட்டப்போ ஹெல்மெட்டுக்கு தூக்கிட்டேன். அவ்வளோ பெருசெல்லாம் மாட்ட முடியாது. இந்த சிப்பில் வேணால் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சிப்பு இது வேறு ஆஃப் ஆகுதுதான் நான் தெரியல. அப்படி ஹெல்மெட்டில் மாட்டிச்சு உள்ள மாட்டிக்கலாம். உள்ளே மாட்டியாச்சு சிப்பில். ஹெல்மெட்டு உள்ளே மாட்டேன். ஓகேங்களா, ஹெல்மெட்டு உள்ளே மாட்டிட்டேன். ஹெல்மெட்டு உள்ளே மாட்டினாலும் கேட்குமான்னு தெரியல. என்ன பண்ணுவோம், ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சாலும் கேட்க மாட்டேதுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே தெரியல எனக்கு. அது அந்த இதுனா கூட கேட்கும். எப்படி வச்சாலும் அது வருங்க. ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, தெரியுதுங்களா, லைட்டு டிக்கு முடியுதா. இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டு மைக்கு மாட்டுது தெரியுதா இல்லைன்னு தெரில. மைக்கு மாட்டினோன்னே மைக்கு இந்த சைடில் போய் மாட்டிச்சு. ஓகேங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்றது தெரியல. அவ்வளோ தூரம் போகிறேன். மைக்கு தெரியல, அவ்வளோ தூரம் போகிறேன். கேட்குதான்றது தெரியல. அப்படின்ட்டா நல்லா இருக்குது. ஆனால் இது எப்போ ஆஃப் ஆகுன்றதே தெரிய மாட்டேது. டிக்குன்றத லைட்டு காணும். இப்போ தெரியுதா தெரியலையே. இப்போ தெரியுது. ஓகேங்களா, மைக்கு எடுத்துருவோம். இது ரன்னிங்கில் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும், இவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குன்றது தெரியல. ஆல்ரெடி எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேடா, நானே காலையில் ஒன்றுமா இருக்கேன். இப்போ போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணும். ஓகேங்களா, இது இப்படி வச்சா இந்த அளவுக்கு நிற்கான்னு தெரில. இது எப்படி தான் மாட்டுறது? இது சுற்றுற டைப்பாக இல்லை சுத்தாத டைப்பான்றதே தெரிலங்க. கைட்டவும் முடியாது உங்களுக்கு. இது பக்ஸடாக பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டாங்களான்றது தெரில. பிக்சடாக கொடுத்துருக்குறாங்களா இல்லை சுற்றுற டைப்பா? ஆஹா, இந்த வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. மெமரி கார்டு போட்டே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருதுங்க. இது பிக்சடாக கொடுத்துட்டுருக்குறாங்க. இது வந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படி மாட்டணும். அதாவது இப்படி ஓகேங்களா, இப்படி மாட்டினா எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குதா? லைட் எரியுது தெரியுதா? சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் விளாகர். ஓகே, என்னை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அடுத்தது வரும். இந்த மைக்கு வந்து இப்போ ரன்னிங்கில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரன்னிங்கில் எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஒரு கைடுலாம் வீடியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா, இதை ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு